வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது முருகர் துணை ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த முருகர் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பேக்கில் பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ இந்த லைட் பிஎன்ஜி இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ முருகர்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எகைன் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த லைட் பிஎன்ஜி ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ மேலே ஒரு டச் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபயர் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபயர் இமேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபயர் இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபயர் இமேஜை செட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பேலன்ஸ் எடிட்டிங்கை நம்ம பண்ண போகிறோம். ஸோ யாருக்காக எடிட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில். ஸோ ஸ்டேச்சுரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் ஸோ இது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், போர்ட்ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபேஸோட ஃபில்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஃபில்டரை நீங்கள் லைட்டாக ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும், அதை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டீட்டெயிலை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷார்ப்புன்னு இருக்கும், அந்த ஷார்ப்பையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஓரளவுக்கு கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதும். ஸோ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்கை நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.